முருங்கைக்கீரை, வெண்டைக்காய், பூசணிக்காய் விதை, பாதாம், வாழைப்பழம் இதிலெல்லாம் மெக்னீசியம் சத்து அதிகம். அப்புறம் 2 விதமான பயிற்சிகள் இருக்கு. ஒன்று யோகாசனத்தில் நம்ம பண்ணக்கூடிய இந்த பகுதியில் வச்சுக்கிறது, இன்னொரு கையை நம்ம ஒரு இப்படி கூப்பி கரத்தை கூப்பி, இது ஒரு ட்ரீட்டபிள் கண்டிஷன் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம இதுக்கு போதுமான அளவு கவனம் கொடுக்கணுங்க. சாதாரண ஒரு நரம்பு பிரச்சனை அப்படின்னு விட்டுறக்கூடாது. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். எசென்ஷியல் ட்ரெமர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொதுவான கை நடுக்கத்துக்கும் பார்க்கின்சன் கை நடுக்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்ப நான் காட்டுற பாருங்க. இப்போ நீங்க வீடியோல பாக்குறவங்களுக்கு கைகள்ல ஒரு விதமான நடுக்கத்தை உங்களால பார்க்க முடியுது. இந்த நடுக்கம் டிப்பிக்கலா நம்ம ஒரு வேலையை செய்ய சொல்லும் போது, அதாவது கையை நீட்ட சொல்லும் போது பாத்தீங்கன்னா, இல்ல இந்த மாதிரி அவங்க மூக்க தொட்டு எதிரில உட்கார்ந்துருக்கவங்களோட விரலை தொடுறது அப்படிங்கிற டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாத்தீங்கன்னா, எப்போ ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ அது அதிகமாகும். இன்னொன்னு, இப்போ உட்கார்ந்துருக்கும் போது அவங்க லைட்டா கை நடுங்கிட்டு இருக்கு. ஆனா இந்த நேரத்துல அவங்கள ஒரு விஷயத்த சொல்லணும். பந்து அப்படின்னு இருக்குன்னா, பந்து, பா, இந்து, இதை திருப்பி சொல்லுங்க. இந்த லெட்டர்ஸை, எழுத்துக்களை அப்படின்னு சொன்னா தூ, இந்து, பா அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு அந்த நடுக்கம் லைட்டா குறையும். ஸோ இது ஒரு முக்கியமான அறிகுறி. இதெல்லாம் சாதாரண கை நடுக்கத்துக்கான அறிகுறி. இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது கிட்டத்தட்ட இவங்க கையில, வலது கையில அதிகமாக தெரியுது, அதே சமயம் இடது கையிலையும் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறத உங்களால பார்க்க முடியுது. இதுதான் எசென்ஷியல் ட்ரெமர்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க முகமும் நல்ல எக்ஸ்பிரஷனை காட்டும். இப்போ நான் கொஞ்சம், அதாவது அவங்க சிரிக்கிறதோ, இப்போ கை நீட்டும் போது பாருங்க, அவங்க கையை நீட்ட சொன்ன உடனே நல்லாவே அவங்க கை நடுங்கிறத உங்களால பார்க்க முடியுது. இந்த விரல் டெஸ்ட் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் தடுமாறுறத நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க. இப்படி கஷ்டப்பட்டு பண்றாங்க, ஆனா நடுங்கிக்கிட்டே கையை தொடுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க முக எக்ஸ்பிரஷன் பாருங்க. இந்த எக்ஸ்பிரஷன் அவங்களால கொடுக்க முடியுது. இதெல்லாம் சாதாரண நடுக்கம். ஆனா இது நரம்பு மண்டலத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனையினால வரக்கூடிய நடுக்கம், அதனால உருவாகுது. இப்போ இன்னொரு டெஸ்ட் இந்த வளைவுகள் கொண்ட பேப்பர்ல கரெக்டா அந்த வளைவுகளை ட்ரேஸ் பண்ணி நேரா கோடு போடுங்க வளைவு மாதிரி அப்படின்னு சொன்னா உங்களால போட முடியாது. கஷ்டப்பட்டு மடக்கி தான் போடுவாங்க. இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கை நடுக்கம் உங்களால பார்க்க முடியுது அப்படின்னா இது சாதாரண கை நடுக்கம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக்ஸ் சொல்லித்தரேன். ஆனா பார்க்கின்சன்ல வரக்கூடிய நடுக்கம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். இப்போ வீடியோல நீங்க பார்க்குறவருக்கு பார்க்கின்சன் நடுக்கம் இருக்கு. பார்க்கின்சன்ல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமா இருக்குது. அப்படியே அவங்க ரெஸ்ட்ல உட்கார்ந்துருக்கும் போதே அந்த நடுக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகும். ஒரு கையில நடுக்கம் உங்களால பார்க்க முடியுது. இதை பில் ரோலிங் ட்ரெமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நடுக்கம் வித்தியாசமா இருக்கும். இது நீங்க ஒரு விஷயத்த சொல்லும்போது, பந்து அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அதிகமாகும். முன்னாடி நான் சொன்ன நடுக்கம் குறையும். இதே பந்து அப்படிங்கிறத வார்த்தையை திருப்பி சொல்லுங்க அப்படின்னா தூ, இந்து, பா அப்படின்னு வரத்துக்குள்ளார அவங்க கை நடுக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. மேலும் அவங்க முகம் இப்படி மாஸ்க் போட்ட மாதிரி எந்த வித எக்ஸ்பிரஷனும் இருக்காது. முன்னாடி பார்த்த வீடியோல நீங்க பார்த்தவங்களுக்கு அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் அவங்க முக பாவங்கள் காட்டுச்சு. ஆனா பார்க்கின்சன்ல அந்த பாவங்கள் இருக்காது. அதே மாதிரி இன்னொரு கையை தூக்கி கட்டை விரலையும் இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஆள்காட்டி விரலையும் தொடுங்க அப்படின்னு சொன்னா மெதுவாக தான் அவங்களால தொட முடியும். பாருங்க, இந்த கையில அவங்களால மெதுவாக தான், ஸ்லோவா இருக்கும் வேற மூவ்மெண்ட்டு. நார்மலாக மற்றவங்க பண்ணுற மாதிரி ஸ்பீடாக அவங்களால பண்ண முடியாது. ஸோ இந்த கையில் அந்த நேரத்தில் அதிகமும் ஆகும் அந்த விஷயத்தை செய்ய சொல்லும்போது. ஸோ இதுதான் பார்க்கின்சனில் வரக்கூடிய நடுக்கம். எப்போ குறையும்னா, லைட்டாக கையை தூக்கி அகலப்படுத்துங்க அப்படின்னா லைட்டாக குறையும். அப்படி குறைஞ்ச மறுபடியும் ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு மறுபடியும் அது ஸ்டார்ட் ஆகி உடனே வர ஆரம்பிச்சு. ஸோ இதுதான் பார்க்கின்சன்ல வரக்கூடிய நடுக்கம். இப்போ ரெண்டையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க. பார்க்கின்சனுக்கு உண்டான மருத்துவம் அப்படிங்கிறது லியோடோப்போ பண்ற மருந்துகள் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும். ஆனால் இந்த எசென்ஷியல் ட்ரெமர்னு சாதாரண கை நடுக்கம் வருது பார்த்தீங்களா, அது மூளையில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட் கோளாறு. இதுக்கு நம்ம சில விஷயங்கள் செய்யலாம். ஒரு கையில் நடுக்கம் ஏற்படுவது இன்னொரு கையை வச்சு ஹோல்டு பண்ணிங்கன்னா அந்த நடுக்கம் குறையும். அதே மாதிரி நம்ம எழுதுறோம், நார்மல் டாஸ்க்லாம் பண்ணும்போது ரொம்ப கை நடுக்கம் இருக்கும்போது இந்த இடத்துல வெயிட் இருக்கு, ஒரு வெயிட் பேண்ட் மாதிரி கட்டிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த வெயிட் பேண்ட் இருக்கும்போது இங்கே ரெஸ்ட்டில் மணிக்கட்டில் வெயிட் பேண்ட் இருந்துச்சுன்னா நம்ம கை நடுக்கம் இருக்காது, குறையும். அப்போ நம்ம வேலையை செய்ய முடியும். பொதுவாக இந்த கை நடுக்கம் அப்படிங்கிறது அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சு, அப்பாவோ அம்மாவோ யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்தால் கூட உங்களுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு 50%. ஆனால் அதை நம்ம சமாளிக்க முடியும் ஓரளவுக்கு. மூளையில் நடக்கிற மாறுபாடுகள்
நடுக்கங்கள் குறித்து நான் இங்கே பேச போகிறதில்ல, அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் நீங்கள் எப்போல்லாம் டென்ஷன் ஆகுறீங்களோ, ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ, அப்போ இன்னும் இந்த நடுக்கம் அதிகமாகுங்க. அதை செய்யறதுக்குரிய ஒரு வேலையை செய்யறதுக்குரிய பதட்டம் வந்து இன்னும் அதிகமாகுது. ஸ்ட்ரெஸ் வேலைப்பளு இருந்தால் அப்போ நடுக்கம் அதிகமாகுது. திட்டாங்கன்னா நடுக்கம் அதிகமாகுது. இப்போது இந்த கை நடுக்கத்துக்கு வெறும் எசென்ஷியல் ட்ரெமர்னு சாதாரணமாக லேபிள் பண்ணிட முடியாதுங்க. சில சமயம் நம்ம தைராய்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடணுங்க. தைராய்டு ஹார்மோன் சுரப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அதனால் சிம்பத்தட்டிக் ஆக்டிவிட்டி அதிகமாகி கை நடுக்கம் ஏற்படலாங்க. சர்க்கரை அளவுகள் குறைஞ்சிச்சுன்னு வைங்களேன், நம்ம வந்து திடீர்னு சர்க்கரை அளவுகள் ரொம்ப தேவைக்கு குறைவாக ரொம்ப போயிடுச்சு ரத்த சர்க்கரை அளவுனா அப்போ இந்த கை நடுக்கம் திடீர்னு ஏற்படலாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்கள் வந்து சர்க்கரை நோய் இருக்கா, நம்மளுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்காங்கிறதையும் ரூல் அவுட் பண்ணிக்கிறது இந்த நேரத்தில் மிக மிக அவசியம். இருக்கா இல்லை இல்லையாங்கிறத ரூல் அவுட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நல்லா தூங்கணுங்க. நல்ல 7-8 மணி நேரம் தூக்கம் வந்து இந்த பிரச்சனையை எசென்ஷியல் ட்ரெமர் சாதாரண கை நடுக்கத்தை குறைக்கும். அதே மாதிரி காஃபி டீ இதெல்லாம் குறைவாக குடிக்கிறது அப்படிங்கிறது குறைக்கும். ஸ்ட்ரெஸ் அளவுகள் குறைவாக வச்சுக்கிறது குறைக்கும். சில வகையான உணவுகள், மெக்னீசியம் சத்து உள்ள உணவுகள், முருங்கைக்கீரை, வெண்டைக்காய், பூசணிக்காய் விதை, பாதாம், வாழைப்பழம் இதெல்லாம் மெக்னீசியம் சத்து அதிகம். ரெகுலராக 5 to 10 பாதாம், ஒமேகா 3 கொழுப்பு நிறைந்த வால்நட்டு, இல்லைனா மீன் எண்ணெய் மாத்திரைகள், சில வைட்டமின் சத்துக்கள், ஆளி விதைகள் இதெல்லாமே வந்து இந்த பிரச்சனையை குறைக்க உதவி செய்யுங்க. அக்வாட்டிக் தெரப்பி, தண்ணீரில் நம்ம நீந்துவது அப்படிங்கிறது ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த பிரச்சனையை குறைக்கும். அப்புறம் 2 விதமான பயிற்சிகள் இருக்கு. ஒன்று யோகாசனத்தில் நம்ம பண்ணக்கூடிய இந்த ட்ரீ போஸ் அப்படின்னு சொல்லுவோம், மரம் போல் நிற்கிறது அப்படிங்கிறது சிம்பிள் தான். நீங்கள் எல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கும். விருக்ஷாசனா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து ஒரு காலை தூக்கி நம்ம கால் முட்டி இந்த பகுதியில் வச்சுக்கிறது, இன்னொரு கையை நம்ம ஒரு இப்படி கூப்பி கரத்தை கூப்பி மேல் நோக்கி நிற்கிறது. இதுதான் விருக்ஷாசனா அப்படின்னு சொல்லுவோம். இந்த விருக்ஷாசனா அப்படிங்கிறது ஒரு பேலன்ஸ் பயிற்சி. இந்த பேலன்ஸ் பயிற்சியை மாற்றி மாற்றி நம்ம செய்யறது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு இந்த கை நடுக்கம் எசென்ஷியல் ட்ரெமர் பிரச்சனையை குறைக்கும். இன்னொன்று வந்து தாய்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பேலன்ஸ் ட்ரைனிங் பயிற்சி. இந்த பேலன்ஸ் ட்ரைனிங்கில் ஒரு காலில் வந்து தாய்ச்சி வந்து ஒரு சீன பயிற்சி தான், ஆனால் ரொம்ப அருமையான பயிற்சி. ஒரு காலில் வெயிட் கொடுக்கறது நடக்கிறது, அப்புறம் இன்னொரு காலில் வெயிட் கொடுக்கறது. இதை வந்து நம்ம ஸ்லோ மூமெண்ட்டில் பண்ணுவோம். ஸோ இந்த தாய்ச்சி பயிற்சிகள்லாம் நான் என்னோட லைவ்ல செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவான பயிற்சிகள் இந்த கை நடுக்கத்தை குறைக்கிறதுக்கு. ஏன்னா சின்ன வயசுலேயே வந்துருச்சுன்னா நம்ம டே டு டே லைஃப் பெருசாக பாதிக்குதுங்க. 40 வயசுலேயே ஒருத்தருக்கு இந்த கை நடுக்கம்லாம் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுங்க, அவங்களால ரொட்டீன் வேலைகள் செய்யறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனால கண்டிப்பாக டாக்டர் கன்சல்டேஷன் முக்கியம். இதில் சித்தால வந்து மஞ்சள் தூள், அஸ்வகந்தா, திப்பிலி, நல்லெண்ணெய் மசாஜ் போன்ற விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கண்டிப்பாக ஒரு வாட்டி டாக்டர் கன்சல்டேஷன் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி சில சிம்பிளான பயிற்சிகள், டிப்ஸ், டெக்னிக்ஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த எசென்ஷியல் ட்ரெமரை நம்மளால ஓரளவு குறைக்க முடியும். இந்த நடுக்கம் குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம டே டு டே வேலைகளை நல்லபடியாக செய்ய முடியும். அப்படிங்கிறதுனாலையும் இது ஒரு ட்ரீட்டபிள் கண்டிஷன் அப்படிங்கிறதுனாலையும் நம்ம இதுக்கு போதுமான அளவு கவனம் கொடுக்கணுங்க. சாதாரண ஒரு நரம்பு பிரச்சனை அப்படின்னு விட்டுறக்கூடாது. இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச கை நடுக்கம் உள்ள இந்த பிரச்சனை உள்ள மக்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணுங்க. நிறைய பேருக்கு இதை பற்றின புரிதலோ அவேர்னஸ் இருக்காது. ப்ளஸ் பார்க்கின்சன்னா என்னன்னு தெரியாது. இந்த நடுக்கத்துக்கும் அந்த நடுக்கத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. பார்க்கின்சன் குறித்து நான் தனியாக பேசுகிறேங்க. பட் இப்போதைக்கு இந்த நடுக்கம் குறித்து மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி பேசியிருக்கேன். கண்டிப்பாக டாக்டர் கன்சல்டேஷன் அவசியம். இந்த வீடியோ மூலமாக டைரெக்டாக யாரும் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா உங்கள் கண்டிஷன் இதுதானான்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.